அதிலிருந்து வெளிப்படுகிற சத்தியங்களினால் நீங்கள் சத்தியங்களை அறியும்படி தேவன் உங்களை வழி நடத்துவாராக என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், 17வது வசனம், யோவான் 21:17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு 3 முறை கேட்டார். 3ஆம் முறை கேட்டதினாலே பேதுரு துக்கப்பட்டார். ஒருவேளை இப்படியாக எல்லாரும் சொல்லுவார்கள், நானும் அப்படி நினைத்திருக்கிறேன், 3 முறை மறுதலினாலே 3 முறை கர்த்தர் கேட்டு நிச்சயப்படுத்துகிறார் என்று. ஒருவேளை அப்படியாகவும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் பேதுருடைய நேசத்தை, பேதுருடைய அன்பை, பேதுரு எடுக்க வேண்டிய பொறுப்புள்ள ஊழியங்களை அவர் நிச்சயப்படுத்துகிறார். எப்பா, நீ திருச்சபைக்கு தலைமை தாங்க வேண்டிய பேதுருவே, நீ மீனை பிடிப்பதற்கு நீனும் சென்று நான் போகிறேன் என்று சொன்னதினாலே மற்றவர்கள் நான் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று விட்டாயே. ஆனால் உன்னிடத்தில் நான் குற்றப்படுத்தி, உன்னை நான் பலவீனப்படுத்தி, உன் குறைகளை சொல்ல நான் வரவில்லை. என்னால் நிறைவான ஆவியானவர், நிறைவான பிதாவின் மகிமை உனக்குள் வரும் பொழுது நீ உன் குறைவெல்லாம் உன்னிடத்து நீங்கி போகிறது. எப்படி இருள் நிறைந்த ஒரு அறைக்குள் ஒரு விளக்கு எரியும் பொழுது இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகிறதோ, இயேசு கிறிஸ்து என்ற ஜீவ ஒளி உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது அதை தான் தாவீது சொல்லுகிறார், என் விளக்கை ஏற்றுவீர், நீர் என் விளக்கை ஏற்றினீர், நீரே என் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று தாவீது விரும்பினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் விளக்கை இயேசு கிறிஸ்து ஏற்றுவாராக. உங்களுடைய வாழ்க்கையின் விளக்கை இயேசு கிறிஸ்து ஏற்றுவாராக. அடுத்து பாருங்க, யோவான் 21:18. நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். பாருங்க, 3ஆம் முறை நீ என்னை நேசிக்கிறாய் என்று கேட்ட பொழுது, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லுவதற்கு முன்பாக நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எவ்வளவு அற்புதமான ஒரு வெளிப்பாடு என்று பாருங்கள் பேதுருக்கு. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவர். நீங்க கேட்கலாம் உடனே, அப்படி என்றால் ஏன் அவர் மௌனமாயிருக்கிறார்? இன்றைக்கு அநேகருடைய கேள்வி இதுதான். மௌனமாயிருக்கும் இயேசு என்று கூட பெயர் வைத்து விடலாம். அந்த அளவுக்கு நிறைய பேருடைய எண்ணத்தின் வெளிச்சம் அது. நிறைய பேர் இப்ப இயேசுவ வெளிப்படையா சொல்லாம மனசுல வச்சிட்டு இருக்குது. என்ன சலனத்துக்கு புலம்பவும் செய்றோம். ஏன் நீர் மௌனமாயிருக்கிறீர்? ஏன் என் வாழ்க்கையிலே மௌனமாயிருக்கிறீர்? மௌனத்தை களையக்கூடாதோ என்று. என் அருமையானவர்களே, என் இயேசு கிறிஸ்து, உங்கள் இயேசு கிறிஸ்து மௌனமாயிருக்கவில்லை. அதனால தான் நீங்க ஜெபம் பண்ணணும், பிதாவே என்னுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும், நான் கிறிஸ்துவை பார்க்கும்படி. பிரகாசமான மன கண்களை எனக்கு தாரும், சத்தியவரர் இயேசுவை அறியும்படி, விடுதலை நான் ஆகும்படி. தேவரீருடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அளவில்லாமல் நிரப்பும், நான் பலனடைந்து சாட்சியாய் உமக்குள் வாழும்படி. இப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். அதை விட்டு இயேசுவையோ நம்மையோ குறை சொல்லி நொந்து கொள்வது அவசியம் அல்ல. நீர் எல்லாவற்றையும் அறிவீர் என்று சொன்ன பேதுரை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். 19ஆம் வசனம், யோவான் 21:19. இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். இன்ன விதமான மரணத்தினால தேவனை மகிமைப்படுத்த போகிற பேதுரு. என் அருமையானவர்களே, முதலாவது நான் உம்மோடு நான் மரிப்பேன் என்று சொல்லும் பொழுது, இல்லை நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய், ஒரு முறை சேவல் கூவதற்கு முன்பாக. ஆனால் இப்பொழுதோ இன்ன விதமான மரணத்தினால் நீ தேவனை மகிமைப்படுத்த போகிறாய் என்ற அற்புதமான தீர்க்கதரிசன வசனத்தை சொல்லுகிறார். என்றால்
இதற்கு பிற்பாடு எருசலேமிலே சீமோன் பேதுரும் 120 பேரும் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை இயேசு அறிந்தவர் அல்லவா? இதில் பாருங்கள், யோவான் 21:20 பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாய் இருக்கிற சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனால் அவர் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவனுக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்று சொன்னார். அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன், அவனுடைய சாட்சி மெய்யென்று அணிந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, பேதுரு உடனே சரி யோவானை குறித்து கேட்கிறார், இவனுடைய காரியம் என்ன என்று. அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. இவனுடைய காரியத்தை குறித்து நான் இப்பொழுது வெளிப்படுத்தவில்லை, நீ என்னை பின்பற்றி வா. பாருங்கள், நீ என்னை பின்பற்றி வா. இந்த சத்தத்தை நீங்க எங்கேயாவது, இந்த வார்த்தையை நீங்க எங்கேயாவது கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? ஆமா, முதல்ல பேதுருவை கூப்பிட்ட பொழுது, சீடர்களை கூப்பிட்ட பொழுது இயேசு சொன்ன அந்த வார்த்தை அதுதான். இதுதான் தெய்வீக அதிகாரம் உள்ள வார்த்தை. பாருங்க, மீனை பிடிச்சிட்டு இருந்தாங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பின்வாங்கி போன இந்த சூழ்நிலை சொல்ல, முதல்ல ஒவ்வொரு சீடர்களையும் அப்படிதான் சொல்ற, என்னை பின்பற்றி வாருங்கள். உடனே பின்பற்றி வாராங்க. எவ்வளவு ஆச்சரியம்! தெய்வீக அதிகாரத்தை பாருங்கள். தேவனுடைய வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை பின்பற்றி வா என்று சொன்ன அந்த முதலில் கொடுத்த அதே அழைப்பை இப்பொழுது பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா என்றால். பேதுரு நல்ல ஒரு தலைவர், நல்ல ஒரு இருதயம் உள்ளவர். என் அருமையானவர்களே, எவ்வளவு அற்புதம் என்று பாருங்க. நீ என்னை பின்பற்றினால் உன்னோடு இருக்கிற மற்ற இவர்களும் உன்னை பின்பற்றுவார்கள், உன்னோடு சேர்ந்து அவர்கள் என்னை பின்பற்றுவார்கள். அது இயேசு அறிந்திருந்தார். நீ என்னை பின்பற்றி வா. இதே வார்த்தையை தான் முதல் சொன்னார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுதும் அதே வார்த்தையை சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா. இன்றைக்கு உங்களை பார்த்த ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், நீ என்னை பின்பற்றி வா. என் அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன ஆயிரும் நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக இயேசு செல்கிறார். அவருக்கு பின்பாக நீங்கள் பின்பற்றி போனால் போதும். என் அருமையானவர்களே, எந்த பிரச்சனையிலும், எந்த சவால்களிலும், எத்தனை நஷ்ட கஷ்டங்களிலும், எத்தனை விதமான காரியங்கள், விதவிதமான பிரச்சனைகள், நாங்கள் ஊழியத்தில் இருப்பதினாலே விதவிதமான பிரச்சனைகளை நாங்கள் காதிலே கேட்போம். நேரடியாகவும் போன் மூலமாகவும் கேட்போம். மனிதர்கள் படுகிற பாடுகள், ஒவ்வொரு குடும்பமும் விதவிதமாய் பாடுபடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா கஷ்டங்களுக்கு நடுவுலையும் நான் என்ன செய்வேன், எப்படி கிறிஸ்துக்குள் வாழ்வேன் என்று பயப்படாதீங்க. இயேசு என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ என்னை பின்பற்றி வா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உனக்கு முன்பாக போகிறேன், நீ எனக்கு பின்பாக வா. நமக்கு முன்பாக போகிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். நீங்க பாருங்க, இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது இல்லைன்னா சில தப்பு பண்ணிட்டு பிள்ளைங்கள் பெற்றோரிடத்திலோ ஆசிரியர்களிடத்தில் மாணவர்களோ காவலாளர்களிடத்தில் தவறு செய்த மனிதர்களோ மாட்டிக்கொள்ளும் போது ஒரு 3-4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ முதல்ல போ, நீ முதல்ல போ அப்படின்னு நவுட்டி விடுவாங்க. ஏன்னா பயம். ஆனா அதே இது பாருங்க, ஒரு நல்லதுன்னா நான் முதல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு அப்படி அல்ல. நான் நஷ்டமோ லாபமோ எல்லாவற்றையும் நானே முதல்வரா இருக்கிறேன்ப்பா, நீ பின்னாடி வாப்பா. என் அருமையானவர்களே, உங்களுக்கு முன்பாக இயேசு செல்வார். உங்கள் முன்பாக இயேசு செல்வார். என் முன்பாக இயேசு செல்வார். எப்படி பழைய ஏற்பாட்டிலே சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சென்றாரோ,
அங்க இயேசு என்று பெயரில் இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்து சென்றார். அவருடைய சமூகம் முன்பாகவும் பின்பாகவும் அவரை காத்தது. கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவருக்கு முன்பாகவும் பின்பாகவும் கர்த்தருடைய சமூகம் இருந்தது. எப்படி சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் மூலம் தேவாதி தேவன் கர்த்தர் முன்னின்று நடத்தினாரோ, இன்றைக்கு சபையை இயேசு கிறிஸ்து முன்னின்று நடத்துவார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் முன்னின்று நடத்துவார். நீங்க அவருக்கு பின்பற்றி போனால் போதும். போகட்டும். கடைசியாக யோவான் 21:25 இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவை ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். யோவான் எப்படி பினிஷ் பண்றான்னு பாருங்க. யோவான் தன் நற்செய்தி புஸ்தகத்தை எப்படி முடிக்கிறான்னு பாருங்க. இப்படிதான் முடிக்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்டவர் இயேசு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிதான அவருடைய செயல்கள், அவருடைய வல்லமைகள், அவருடைய கிருபை, அவருடைய அன்பின் அகல நீள ஆழ உயரத்தை நீங்கள் அறிய வேண்டுமா? இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. இதே மாதிரிதான் யோவான் 20:30 சொல்லுகிறார். யோவான் 20:30 இந்த புஸ்தகத்தில் எழுதாத வேறு அநேக அற்புதங்கள் இயேசு தமது சீசர்களுக்கு முன்பாக செய்தார். பாருங்க, அது இங்கே சொல்லுகிறார். இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு. அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதாம். இயேசு செஞ்சதெல்லாம் எழுத ஆரம்பிச்சா உலகம் கொள்ளாது. 3.5 ஆண்டுகளிலே உலகம் கொள்ள முடியாத அளவுக்கு, அதாவது அவ்வளவு விவரித்து சொல்லுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட்டி சொல்லுகிறாரா யோவான்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அவ்வளவு பெரியவர் இயேசு, அவ்வளவு நல்லவர் இயேசு, அவ்வளவு பெரிய ஆண்டவர் இயேசு, அவ்வளவு பெரிய நல்ல மீட்பர் இயேசு, நல் மீட்பர், நல்ல இரட்சகர், அவர் நல்ல ஆண்டவர். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ஆதரிக்கிறார், இயேசு உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார். நான் ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு உங்களுக்காய் விசேஷமாக பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு சோதனைகள், தன் சுய பலத்தினால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் தோல்வி அடைந்திருப்பீர்கள் என்றார். அதே போல நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். ஆனால் அநேகர் என்னை அறியாமல் புண்படுத்தி விட்டார்கள் என்று காயத்தோடு இருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். இயேசு நேசிக்கிறார் உங்களை. என்னை பின்பற்றி வா, என்னை நேசிக்கிறாயா என்று உங்களிடம் பார்த்து கேட்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் தம் ஆவியானவரால் உங்கள் நிரப்பட்டும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அன்பின் ஆண்டவரே, அருமை இரட்சகரே, உம்முடைய நல்ல உள்ளம், உம்முடைய அன்பின் உள்ளம், உம்முடைய இரக்கத்தின் வார்த்தை, இரட்சிக்கிற வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, உம்முடைய நேச வார்த்தை, என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு முன்பாக செல்வேன், நீ என்னை பின்பாக வந்தால் போதும் என்று சொல்லுகிற அந்த வல்லமையின் வார்த்தை, நீங்க செய்த அநேக அற்புத செயல்கள் உண்டு. அவைகள் ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் இந்த உலகம் கொள்ளாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு அற்புதமான ஆண்டவரே, அவ்வளவு அற்புதமான ஆண்டவரே, கேட்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலம் தெய்வீக அன்பினால் நிரப்பப்படட்டும். அன்பற்ற இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மூலம் தெய்வீக அன்பு விளங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். அப்பா, தேவனுடைய அன்பை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து அனுபவிக்கட்டும். நீங்க மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் அருமையானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். நீ எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி இருந்தாலும் சரி, என்னால் நான் வாழ முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருடைய துணையினால தான் வாழ முடியும், தேவ கிருபையினால தான் நிலைநிற்க முடியும், பிதாவின் அன்பினால தான் நாம் வாழ முடியும் என்பதை நீங்கள் அறிந்து நீ மீண்டும் வாருங்கள். இயேசுவை பின்பற்றி வா என்றால் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்பாக இயேசு செல்வார், அவருக்கு பின்பாக நீங்கள் நானும் செல்வோம். என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு பார்த்துக் கொள்வார். இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பெருகச் செய்வாராக. ஆமென்.